பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? சரி, இந்த வார்த்தையில் முதல் பகுதியை மட்டும் இன்றைக்கு கவனிக்கிறோம். தேவனுடைய செயலை கவனித்து பார். தேவனுடைய செயலை கவனித்து பார். இந்த வார்த்தையை எடுத்துக்குவோம். இந்த வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறதை நாம் எல்லாரும் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவோமாக. Consider the works of God. Consider the work of God. தேவனுடைய செயலை கவனித்து பார். இந்த தேவன் செயல் அப்படிங்கிறது கிரியை, வேலை, தேவனுடைய நடத்தின காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பொதுவாக செயல் அப்படிங்கிறதுல இத்தனை வார்த்தைகள் வரும். இப்போ பூமி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பூமியில் எல்லாவற்றையும் உருவாக்கினார்னா அது தேவனுடைய செயல். மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார்னா விசித்திர வினோதமாக நம்மளை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். விசித்திர விதமாக கர்த்தர் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். இது தேவனுடைய செயல். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய செயல்படுகிறது. பொதுவாகவே இந்த செயல் என்று சொல்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில செயல்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் தான் செய்கிறாருன்னு நமக்கு தெரியறதில்லை. அது ஏதோ எதேச்சையில் நடக்கிற மாதிரி, தற்செயலாக நடக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். எதுவுமே தற்செயலாக நடக்காது. தேவ செயலாகத்தான் எல்லாம் நடக்கும். நம்மள அநேகர் அறிந்து கர்த்தரை அடைந்தவர்கள் அறியாதவர்களுமே என்ன சொல்கிறாங்களா, கடவுள் விட்ட வழி, கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்காரோ அப்படி சில பேர் பொதுவாக பேசுவோம். அப்போ கடவுளுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்து செயலாற்றினால் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த கடவுளுடைய செயல் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதபடி சில தடைகள் வருகிறது. அந்த தடைகள் நிமித்தம் நமக்கு அது நஷ்டமும் கஷ்டமுமாக மாறிப்போகுது. அதனால் இன்றைக்கி தேவனுடைய செயலை குறித்து வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் எடுத்து அதில் தேவனுடைய செயலை பார்க்கலாம். இன்றைக்கி அனுதின வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுடைய செயலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே இப்படித்தான் நினச்சேன், ஆனால் நான் நினச்சபடி நடக்கலை, என்னமோ தெரியல, இதெல்லாம் காரியமே மாறுதெல்லாம் முடிஞ்சு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே இல்லாமல் அது தேவன் செய்கிறாருன்னு நமக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா அது தேவன் செய்கிறாருன்னு நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் எந்த காரியத்தை நான் நினச்சபடி எல்லாம் நடந்துச்சு அப்படி யாருமே சொல்லி ஜெயிக்க முடியாது. ஏதோ 1-2 காரியம் சொல்லுவாங்க, ஆனால் மற்றபடி எல்லாத்தையுமே நான் நினச்சபடி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது இன்னொன்று இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய நடைகள் அவனால் ஆகிறது அல்ல, கர்த்தரால் தான் அவன் நடைகள் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போது எதையுமே மனுஷன் நினச்சிட்டா அந்த காரியம் செஞ்சுட்டா, பொதுவாகவே அதை மனுஷன் நான் நினச்சபடி செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு மனுஷனுக்கு வந்துடும். கடவுள் அனுமதிக்கிறது இல்லை, ஆனால் பேசுகிறாங்க அநேகர். அப்போ இந்த தேவனுடைய செயலை நாம் இன்றைக்கு கொஞ்சம் இது அலசி கொஞ்சம் பரிசுத்த ஒத்தாசையோடு விளங்கி கொள்ளனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை குறித்து நான் கன்க்ளூஷனில் பின்னால் சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது நம்ம கவனிப்போம். இந்த எஸ்தர் புத்தகத்தில் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கலாம். நான் இந்த எஸ்தர் புத்தகத்தின் சம்பவங்கள் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. உங்களை சிலருக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறத கொஞ்சம் கவனிப்பாரு. எஸ்தர் புத்தகத்தில் முதல் வசனமே எப்படி சொல்லுதுன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. அகாஸ்வேரு ராஜா என்கிற ராஜா ராஜாதி ராஜா சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிறார். ஏன்னா 127 நாடுகளுக்கு அவர் ராஜா. 127 நாட்டிலையும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த 127 நாட்டு ராஜாக்களுக்கு இவர் தான் ராஜாதி ராஜா.
இவர் காலத்தில் இவருடைய மனைவிக்கு பேர் வஸ்தி. இந்த வஸ்தி ராணியாக இருக்கிறாள். அந்த வஸ்தி தன்னுடைய மனைவியை குறித்து அந்த கூடி வந்திருந்தால் ஒரு விருந்து செய்திருந்தார். அந்த விருந்தில் எல்லாருக்கும் தன் மனைவியை அறிமுகப்படுத்தும்படி அவர் விரும்பினார். அதனால் மனைவி வர சொன்னால் மனைவி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டால். ஆகவே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. பிரபுக்கள் முன்னால் அவமானப்படுத்திய மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே பிரபுக்கள்லாம் சேர்த்து சொன்னாங்க, இனி வஸ்தி ராஜாத்தியாக இருக்கக்கூடாது, பட்டத்து ராணியாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ராஜாவுக்கு வேறு கன்னி பெண்ணை தேடுவோம்னு 2ஆம் அதிகாரத்தில் கன்னி பெண்ணை தேடுறாங்க. அப்படி தேடுற போது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். வஸ்தியின் ஸ்தானத்தில் எஸ்தரை கொண்டு போய் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். பட்டத்து ராணியாக மாற்றியிருக்கிறார். இப்போ இது எப்படி தற்செயலாக நடந்துச்சா, இது தேவ செயலாக நடந்துச்சா? இப்போ தான் இங்கே சொன்னது, தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை இப்போ நான் ஊட்டி தேவனுடைய செயல் எப்படி நடந்திருக்குது. வஸ்தியை தள்ளிவிட்டு வஸ்தி இருந்த இடத்துல எஸ்தரை கொண்டு போய் பட்டத்து ராணியாக. ஆனால் எஸ்தர் யார்? அவளுக்கு தாயும் இல்லை, தாப்பனும் இல்லை. அவருடைய அண்ணன் முறையில் இருக்கிறதான மொர்தேகாய் எடுத்து வளர்த்துக்கிறார், தத்தெடுத்து வளர்த்துக்கிறார். இன்னொரு விதத்தில் சொன்னால் அந்த தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக வந்தவர்கள், கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தவங்களாம். ஒரு சிறை கைதியில் இருந்த அல்லது கைதியாக எண்ணப்பட்ட அவர்களை அந்த ராஜஸ்ரீ அந்த எஸ்தரை பட்டத்து ராணி ஆக்குறாரு. அது தேவனுடைய செயலா இல்லை மனுஷனுடைய ராஜா செஞ்ச செயலா? இல்லை, இதுதான் தேவனுடைய செயல். இதே மாதிரி இந்த புத்தகத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். நான் அநேக காரியத்தை நான் இதே சொல்கிறதில்ல கருத்து. நான் தேவனுடைய செயலை கவனித்து பாருங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அதில் 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மொர்தேகாயை அந்த அரண்மனை வாசப்படியில் இருக்கிறான். ஆமான அகாசுவர் ராஜா பெரிய ஆளாகிட்டார். எல்லாரும் அவரை வணங்கணும்னு சொல்லிட்டார். ஆனால் மொர்தேகாய் வணங்க மாட்டார். அவர் வணங்காதனால இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதனால் இவனை எப்படியாவது ஒழிக்கணும்டான்னு சொல்லி தூக்கு மரம் செய்வார். ஆமான் மொர்தேகாய்க்காக 50 முழம் ஒரு உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்வார். அவன் செஞ்ச உடனே, இன்னைக்கு நான் ராஜாவிட்ட போய் பேச போகிறேன், ராஜா அந்த மொர்தேகாயை நீங்கள் தூக்கில் போடணுங்கிற அளவுக்கு பேச போகிறேன்ட்டு போகிறான். அந்த நேரத்தில் ராஜா காலையில் அவருக்கு ராத்திரி, அதுக்கு முந்தின ராத்திரி தூக்கம் இல்லை. அப்புறம் 4ஆம் புத்தகத்தை படித்தா, அந்த அவருடைய டைரி 4ஆம் புத்தகம் டைரியை படித்தா அதில் ஒரு சம்பவம் எழுதியிருந்தது. மொர்தேகாய் ராஜாவை கொல்லும்படி 2 பிரதானி செயல்பட்டான் என்று மொர்தேகாய் விஷயத்தை சொல்லியிருந்தான். அவனுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கப்பட்டதான்னு பார்த்தா அது இல்லை. ஆக ராஜா சொன்னா, அப்போ ராஜா கணம் பண்ணுற மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி செய்யணும்னு சொல்லி அவன் சிந்திச்சுட்டு இருக்கிற போது, இந்த ஆமான் வந்திருக்கிறார் முற்றத்தில் அப்படின்னு. அப்போ ஆமானை கூப்பிடுப்பான்னு கூப்பிட்டு ஆமானை கிட்ட பேசுகிறான். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன், நீ எப்படி கணம் பண்ணலாம் சொல்லு அப்படின்னு. அப்போ அவனுக்கு எப்படியெல்லாம் ராஜா கணம் பண்ண, நான் ஒருத்தன் தான் பெரிய ஆள், என்னத்தான் அவர் கணம் பண்ணுவார்னு இவன் நினச்சிட்டு இவன் தனக்கு என்னெல்லாம் ராஜா செய்யணும்னு விரும்புகிறானோ அத்தனையுமே சொல்லிட்டான். அதனால சொல்லி முடிச்சோட ராஜா சொன்னார், இதே மாதிரி நீ சொன்னது ஒன்றுமே தவறாமல் அந்த வாசப்படியில் இருக்கிற அந்த மொர்தேகாய்க்கு போய் செய்ய அப்படிங்கிற. அவன் மொர்தேகாயை கொலை செய்யணும் அல்லது தூக்கில் ஓடணும்னு 50 முழம் தூக்கு மரத்தை செஞ்சுட்டு ராஜாவோட பேச வந்திருக்கான். ராஜா அந்த காரியத்தை இப்போ நான் சொன்ன காரியத்தை செய்கிறார். இது இப்படி தற்செயலாக நடந்ததா? இதுதான் தேவ செயல். கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரும்போது தேவன் செயலாற்றுறதை பாருங்கள். அது இன்னொரு விதத்தில் சொன்னால்,
ஆமான்கிறவன் அசுத்தாவி குடிச்ச ஒரு பிசாசி மகன். அவன் தன் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் அந்த வேலை செஞ்சான். ஆனாலும் தேவன் காரியத்தை செஞ்சார். இது மாதிரி ஒவ்வொன்றா படிச்சுட்டு போனோம்னா நிறையா காரியம் இருக்கிறது. அப்போது இதே ஆமான் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று முத்திர மோதிரத்தை ராஜாவிட்ட பேசி வாங்கி அஞ்சல்காரர்கிட்ட எழுதுகிறான். இவன் எழுதி எல்லாரும் கொண்டு போகிற போது சூசான் நகரம் கலங்கிற்று என்ற ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் எழுதுகிறது. இதே காரியம் மாறுதலாய் முடிகிறதுக்கு மொர்தெகாயும் எஸ்தரும் ஒரு குழுவாக, மொர்தெகாய் அவர்கள் குழு பிரதர்ஸ் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, எஸ்தர் சிஸ்டர்ஸ் மீட்டிங் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஜெபித்த உடனே தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி இப்போ விஷயம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ராஜா கூப்பிடாம ராஜா இருக்கிற இடத்துக்கு அவர் பொச்சங்களை நீட்டினாலும் இல்லாமல் அவர் யாரும் வரக்கூடாது. ஆனால் எஸ்தர் ராஜ்யத்தை துணிந்து போய் அவள் பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்குறோம். அந்த ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா குழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இப்போ இந்த மாதிரி யாரும் துணிச்சலா போகக்கூடாது, போனா கொல்றதுதான் சட்டம். ஆனா இங்க காரியம் தேவனுடைய செயலை பாருங்க. ஜெபித்து விட்டு போனுடன் அகாஸ்வருவினும் அவனுடைய இருதயத்தையே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி விட்டார். அது தேவனுடைய செயல். ஆமானுக்கு கொடுத்த மோதிரத்தை இப்போ மொர்தெகாய் கைக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த விஷயம் விருந்துக்கு போன போது அங்கே நடந்த சம்பவங்கள், அதில் நிறைய காரியம் இருக்கிறது. நான் இப்போ அதை சொன்னால் நிறைய பிரசங்கமாய் போயிடும். அங்கே ஆமான் கையில் போட்ட மோதிரம் மொர்தெகாய்க்கு போயிடுச்சு. மொர்தெகாய் பார்த்து அவனுடைய ராஜா முத்திர மோதிரத்தை வாங்கி அவன் எழுதினான். இந்த மாதிரி இந்த ஆமானின் ஜனங்கள் 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதி எல்லாரும் என்ன செய்யணும், கொல்லணும். என்ன சொன்னாங்க, யூதரை கொல்லணும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, ஆமானின் ஜனங்கள் கொல்லப்படணும். அன்னைக்கு இதை முத்திர மோதிரத்தில் எடுத்து அஞ்சல்காரர்கிட்ட அனுப்பும்போது அங்கே சூசான் நகரம் களி கூர்ந்தது. ஆமான் எழுதின போது சூசான் நகரம் கலங்குச்சு. மொர்தெகாய் லெட்டர் அனுப்பிச்சு அஞ்சல்காரர் வழியாக அனுப்பின உடனே சூசான் நகரம் என்ன செய்யுது, மகிழுது, களி கூறுது. இதெல்லாம் தேவனுடைய செயல். நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன், இதையே பேசிட்டு போகலாம். ஆகவே எந்த காரியத்தை யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் தேவனுடைய செயல் ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த வாழ்க்கையில் தேவன் செயலாற்ற விதத்தை பார்க்குறோம். தேவனுடைய கரம் இன்றைக்கு நம்மளோடு இருக்கட்டும். இந்த தேவனுடைய செயலை நம்ம கொஞ்சம் கவனித்து கேட்போம். இதில் சிலவற்றை நான் இன்றைக்கி தேவனுடைய செயலை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் இப்போ வாசிக்க சொல்கிறேன், அதில் கேட்போம். போன வாரம் நான் பிரசங்கிக்கும் போது ஆமோஸ் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். அதைய இன்னைக்கு படிக்கிறா ஞாபகம் ஓட்டுறேன், கவனிங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? அப்போ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் என்ன உண்டாகுமோ, தீங்கு உண்டாகும். இதை குறித்து போன வாரம் அதை செய்தியாக சொன்னேன். இப்போ இந்த கர்த்தருடைய செயல் என்னென்னங்கிறத இந்த வேத வசனத்திலிருந்து சிலவற்றை சொல்லி இனி சில உதாரணங்களை சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய செயல். ஊரில் ஒரு தீங்கு நடக்குதுன்னா அது தானாக நடக்கிறதில்ல, அது கர்த்தருடைய செயல் என்று நான் போன வாரம் சொன்ன செய்தியின் சாரத்தில் நீங்கள் அறிந்திருப்பீங்க. 2வது ஆபகுக்கு புத்தகத்தில்
2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. இது விளங்குதான் பாருங்க. இன்னொரு முறை அதை படிக்க சொல்றேன். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, அதாவது ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அது என்ன செய்யுதுன்னா முடிவில் அது அக்கினிக்கு இரையா என்ன செஞ்சிருது, போயிடுது, வீணா போகுது. அதே மாதிரி ஜனங்கள் ரொம்ப அந்த 2வது பகுதி பாருங்க. ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது. அதாவது விருதாவாகனா ரொம்ப பிரயாசப்பட்டு செயலட் பண்ணுவாங்க, முடிவில் பார்த்தா விரயமா போய் என்னடா நம்ம செஞ்சதெல்லாம் வீணா போயிடுச்சே. பொதுவாக ஜனங்கள் பணம் சம்பாதிப்பாங்க, சொத்து சம்பாதிப்பாங்க, எல்லாத்தையுமே சம்பாதிப்பாங்க. ஆனால் வர 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 அவங்க கையில எல்லாம் அது இருக்காது, எல்லாம் வீணாக அவங்க கண்ணு முன்னால் போகும். எப்படி வந்துச்சோ அப்படியே போகும். அவன் கண்ணில் வேணா பார்ப்பாங்க, அது போகிறத தடுத்து இவங்களால நிறுத்த முடியாது. அது வீணாக போகிறது, அது சாம்பலாக போகிறது. நல்ல ஒரு 10 மாடி 20 மாடி கட்டடத்தை கட்டுவான், கட்டி எல்லாரும் நல்ல நிலையில் அவனுக்கு ஒரு பெருவியாக நினைக்கும் போது திடீர்னு ஒரு எர்த்துக்குக்கு வரும், உடனே டமார்னு அந்த 10 மாடியும் அப்படி இடிஞ்சிக்கிற வந்துடும். இவன் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு. எத்தனை பேர் நிறைய பேர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் வீணாக போகிறத அவங்க கண்ணு பார்த்துச்சு, அதை அவங்களால தடுத்து நிறுத்த முடிச்சா? இதுவும் கடவுளுடைய செயலாம், இதுவும் கர்த்தருடைய செயல் அல்லவோ அப்படின்னா கடவுளுடைய செயல் தான். அதனால் என்ன தெரியும், நமக்கு தேவை உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவுள். நான் சேர்த்தனும் அதை படிக்கணும், இப்படி பண்ண சேர்த்தலாம், அதை அனுபவிக்கணுமே. அது வீணாக போகுது, விரயமாக போகிறது, பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இவங்க பாடுபட்டு சம்பாதிப்பான், இன்னொருத்தன் திம்பான். இது இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவம். இது 2வது காரியம். தீங்கு உண்டாவது தேவனுடைய செயல், உழைத்து சம்பாதிக்கிறது அது வீணா போகிறது பாருங்க. இது 2வது செயல். 3வது இந்த பகுதியை கவனிங்க. பிலிப்பியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. எது தேவனுடைய செயல்? இப்போ படித்தது 28, 27 படித்து 28 படிங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட விளங்கும். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இது என்னன்னு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக மாறி இருப்பார். அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ புதுசாக இன்னமும் ஒரு சாமியை கும்பிட்டுருக்குற, என்னத்துக்கு இப்படி கும்பிட்ற, நம்ம எல்லாம் ஒன்று, நம்மளோட குலசாமி வேற, அதை நீ கும்பிடாமல் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு தாப்பு முதல் தாய் வரைக்கும் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாம் சேர்த்துட்டு பேசுவாங்க. அப்போ இந்த சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடணும். இல்லைப்பா, நான் அறிந்து கொண்ட கடவுளை நான் மறுதலிக்க முடியாதுன்னு அப்படி ஒருத்தர் சொல்கிறார். அதில் ஒரு பையன் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு சொல்கிறார். உண்மையாக ஏற்றிருந்தா தாராளமாக அவங்களோட போராடுவார். அப்போ அவங்க நம்முடைய மூதாதையார், நம்முடைய பெற்றோர், நம்ம கும்பிட்டு வந்த குலதெய்வம் வேறடா, நீ என்னடா புதுசாக ஒன்று கும்பிடுற அப்படின்னு பேசும்போது அது அவனுக்கு சொல்லி பார்ப்பான். கேட்கலன்னா பேசாமல் இருந்துக்கலாம். அது கண்டு மறல மாட்டான். பாடுறா, உனக்கு நீ ஒன்று இப்படி இருந்தேன்னா உனக்கு சொத்து இல்லை, சோகம் இல்லை, உனக்கு அதை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ தனியாக ஓடி போயிடணும், என்னென்னமோ சொல்லி மிரட்டுவாங்க. விரட்டவும் செய்வாங்க, மிரட்டவும் செய்வாங்க. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்ன சொல்வார்னா, எப்பா எனக்கு சொத்தே ஏசப்பா தான்,
எனக்கு சோகமும் ஏசப்பா தான், என் எதிர்காலமும் ஏசப்பா தான். அவர் எல்லாம் எனக்காக பார்த்துக்குவாரப்பா. என்னை பெற்றப்பா கைவிட்டா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி நான் கர்த்தர் என்னை சேர்த்துக்குவார். உங்களை பார்க்க கர்த்தர் என்னை நல்லா வைப்பார்ப்பா. அதாவது அவங்க மிரட்டி உருட்டி பேசும்போது இப்படி சொல்லுவான். அதில் அவங்க உறுதியாக நின்றுக்கிட்டானா அந்த பையனுக்கு அது ரட்சிப்பு, மீட்பு. இப்போ இவங்களை எதிர்த்து பேசி இவன் கும்பிடுற தெய்வத்து மேலே கோபம், இவன் மேலே கோபம், அவங்களுக்கு கோபம் வந்து எப்படா அப்படின்னு சொல்லி அவனை தொதறி தள்ளிட்டு இவங்க இந்த ரட்சிப்புக்கு தூரமாக போயிடுவாங்க. அப்போ இந்த ரட்சிப்புக்கு தூரமாக போகிறவங்க அவர்கள் அழிவுக்கும், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பையன் அவன் மீட்புக்கும் சொந்தக்காரனாகிறான். அந்த 28ஆம் வசனம் அந்த விளக்கத்தை சொல்கிறது. 28ஆம் வசனத்தை இப்போ படிக்கிறோம். பிலிப்பியர் 1:28 வசனம். நீங்கள் மறலாது இருக்கிறது, நீங்கள் மிரளாது இருப்பது. மறலாது இருப்பதுன்னா ஐயோ எங்கள் அப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்களே மிரட்டக்கூடாது. சொந்தக்காரங்க பேசுகிறாங்க மிரட்டக்கூடாது. மாமனார் மாமியார் பேசுகிறாங்க மிரட்டக்கூடாது. அவங்க எல்லாரும் இப்போ உண்டாகினவரே நம்முடைய ஆண்டவர் தான். அப்படி மறலாது இருப்பது என்றால் மிரளாது இருப்பது, பயப்படாமல் இருப்பது. அவர்கள் கெட்டு போகிறதற்கும், அதாவது அவங்க விரட்டுறவங்களுக்கு கெட்டு போவாங்களாம். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும், நீங்க மிரளாம இருந்தா பயப்படாம இருந்தா உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். அப்ப கர்த்தர் இந்த ரட்சிப்பை வச்சு ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு அழிவுக்கும், ஒன்னு ரட்சிப்புக்கும் உண்டாக்குற. இது கடவுளுடைய செயல், இதுவும் தேவனுடைய செயலே. இதுவும் தேவனுடைய செயல். இப்ப தேவனுடைய செயல் 3 சொன்னேன். ஊர்ல தீங்கு வர்றது தேவனுடைய செயல். மனுஷன் நல்லா உழைச்சி வீணா போகிறத அவன் கண்ணு முன்னால பார்த்து கலங்கி நிற்கிறேன். இத்தனை பிரயாசப்பட்டு எல்லாம் வீணா போச்சே, இதுவும் கர்த்தருடைய செயலாம். 3வது, அதே சுவிசேஷம் ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகுது. அந்த சுவிசேஷம் வெறுத்ததுனால இவளுக்கு அழிவுக்கு கொண்டு போகுது. இதுவும் தேவனுடைய செயல். இப்போ இது வரைக்கும் நான் இந்த செயலை பற்றி 1-2 சொன்னேன். இப்போ யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கிறோம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, அந்த யோபுவினுடைய அதில் கடவுளுடைய செயலை பற்றி சொல்றாரு. யோபு வாழ்க்கையில் கடவுள் எப்படி செயல்பட்டாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா அந்த யோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த பட்சம்னா நிறைய காரியம் இருக்குது. அதை நான் அங்கங்கே ஒன்று தொட்டுட்டு போகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. சாத்தான் நடுவில் நிற்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்ன என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? இப்போ கேட்குறாரு, என் தாசன் மேலே உனக்கு கவனம் வந்துச்சு போலக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதாவது தேவன் சாட்சி சொல்கிறாரு யோபு பற்றி. அப்போ சாத்தான் சொல்கிறேன், நீர் விருதாவாக உண்மை சேவிக்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வேலி அடித்து காத்திருக்கிறீங்க. அப்புறம் அவன் தேசத்தில் சம்பத்து பெருகி இருக்குது, அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீங்க, அதனால அவன் சேவிக்கிறான், நீங்கள் கொடுக்குறதுனால சேவிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த விஷயம் யோபுவுக்கு தெரியாது. ஆனால் யார் 2 பேரும் பேசுகிறாங்க? சாத்தானும் தேவனும் பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் சரி அப்போ நீ அவனுக்கு எல்லா பொருளும் இருக்குதுல்ல, நீ பொருளை வேணா தொடு, அவனை ஆளை மட்டும் தொடாதுன்ற சொல்கிறார், அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அவன் எல்லாம் அவனுக்கு இருந்த ஆடு மாடு கழுதை எல்லாத்தையுமே வீணாக போகுது. அதில் ஒருத்தனா தப்பிச்சு கொண்டு வந்து சொல்லுவான். கடைசியில் தன்னுடைய 7 பையனை 3 பிள்ளைங்க விருந்து சாப்பிட்டுக்கிற போது வீடு இடிஞ்சு விழுந்து செத்து போனாங்கிறதையும் சொல்லுவான். ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதே, இது தேவனுடைய செயல். ஆனால் இது யோபுவுக்கு தெரியாது.
இப்போ செய்கிறது 2 பேருக்கும் தான் அவங்களுக்கு தெரியும், தேவனுக்கும் இந்த சாத்தானுக்கும் தான் தெரியும். இப்போ 3வது இந்த இடத்துலையும் கூட யோபு பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி அவனை பற்றி சொல்கிறது கடைசி வசனம், 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறைவு சொல்லவும் இல்லை. இது இவனிடத்துல பேடப்பட்ட கோணம். இது என்ன எப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே அவன் வருத்தப்படவும் இல்லை, வாய்ப்பாதிரி எதுவும் பேசலை. இப்போ 2வது மறுபடியும் சாத்தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஐயா, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துருவான் ஐயா, அவன் சரீரத்தை தொட்டு பாருங்க, அவன் தூசிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். சரி, அவன் சரீரத்தோடு அவன் ஜீவனை மட்டும் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரு. அதனால் அவன் போய் உச்சாந்தளம் முதல் கொண்டு உள்ளாங்கிற வரைக்கும் அவனை பருக்களால் யோபு பாதிக்கிறான். அந்த நேரத்தில் மனைவி சொல்கிறா, ஏய்யா இன்னும் நீ உத்தமத்தில் நிற்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு, தேவனை தூசிங்கிறான். அதுக்கு தான் அவன் சொன்னான், தேவனுக்கு இது வரைக்கும் நன்மை பெற்றோம், ஏதோ இன்னைக்கு தீமை பெற்றதுக்காக பேசலாமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனைவியும் கூட எதிராக எழுப்பிட்டான். அப்போது வீட்டில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, கூட இருந்து புருஷனுக்கு துணையாக நிற்க வேண்டிய மனைவி எதிராக நிற்கிறார். இதுவும் சாத்தானுடைய வேலை. சாத்தானே எழுதி விட்டேன், உன் புருஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிருக்கேன், நீ பேசாமல் இருக்காத, நல்லா திட்டு. இந்த விஷயமும் பொறுத்து கொண்டார். அடுத்தது அந்த 2ஆவது கடைசியில் பார்த்தா அவனுடைய 3 நண்பர்கள் வருவார்கள். யோபு இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு போய் அவனை துக்கம் விசாரிக்கலான்னு பார்த்தா அவனுடைய துக்கம் கொடிதான் இருக்கிறதுனால அவங்க 7 நாளும் அவனோட பேச முடியல, அப்படியே வந்து உட்கார்ந்துருந்தாங்களாம். அவங்க பேசின அந்த வார்த்தை யோபுக்கு இன்னும் மனநோவா. என்னென்னா, சிநேகிதராக இருக்கிறவன் கொஞ்சம் ஆறுதலாக பேசுவான்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒரு விதமாக பேசுகிறான்னு சொல்லி சிநேகிதர் மேலே கூட அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு. அது என்ன சொல்லுகிறது, யோபுக்கு எப்படி பொறுமை வந்ததுன்னு அந்த பொறுமையை பற்றி சொல்கிறாரு. பிள்ளைகள்லாம் இழந்துருச்சு, சொத்து சோமெல்லாம் இழந்துருச்சு, ஆனாலும் பேசாமல் தான் இருந்தான். மனைவி இப்படி பேசுகிறா, அதுலேயும் பேசாமல் தான் இருந்தான். நண்பர்கள் பேசுகிறாங்க, அப்பவும் பேசாமல் தான் இருந்தான். பொறுமையாக தான் இருக்கிறான். கடைசியில் சொல்கிறான், சரி சோதிக்கப்படுறேன், நான் சோதிக்கப்படும்போது நான் பொண்ணாகத்தான் விளங்குவேன், அவர் என்னை கொன்னாலும் சரி நான் அவர் மேலே நம்பிக்கையாக தான் இருப்பேன், அப்படி தான் சொல்லி முடிக்கிறேன். அதனால தான் கடைசியில் 42ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா ஆண்டவர் யோபு பற்றி சொல்கிறார். இந்த 3 சிநேகிதர்களே, நீங்கள் என் தாசனாக யோபுவை போல நீங்கள் நிதானமாக பேசலை, நீங்கள் நிதானம் தப்பி நிறைய பேசிட்டீங்க. ஆனால் என் தாசரும் அப்படி பேசலை, நிதானமாக பேசிதான். நீங்கள் 3 பேர் அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாங்க போங்க, அவங்க விண்ணப்பம் பண்ணால் தான் ஒன்றையும் அணிச்சிவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அப்படிங்கிறத 42:10. அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்கிறான், வேண்டுதல் செய்கிறான் என்று சொல்லிக்கிட்டு இருக்குது. இதில் விசேஷம் என்ன, இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு இந்த செயலெல்லாம் தேவனும் சாத்தானுக்கும் நடுவில் நடந்த சம்பவம். ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் அதை பொறுமையாக இருந்ததுனால அவன் எத்தனை இழந்தானோ அதுக்கு இரட்டிப்பான பலனை அவனையும் செய்கிறான் கடைசியில். அதான் தேவனுடைய செயலின் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செஞ்சு கொண்டுரும். தேவனுடைய செயலுக்கு நம்ம ஒத்து போனால், தேவன் சொல்லுகிறபடி நம்ம செய்தால், தேவன் சொல்லுகிறபடி நம்ம நடந்தால், தேவன் காட்டுகிற பாதையில் நம்ம போனால் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த பைபிளில் அவனுடைய செயலின் முடிவை, கர்த்தரின் செயலின் முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த செயலின் முடிவு என்ன, பொறுமையாக இருந்தால் அதனால் உண்டான ஆசீர்வாதத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். இது ஒரு பகுதி. இப்போ நாம் இன்னொரு பகுதிக்கு நாம் கடந்து போகிறோம். நான் இதைய பைபிள் வசனங்கள் நிறையா சொல்லலாம், தெரிஞ்ச பகுதியாக இருக்கிறனால நான் சில ஆதாரங்களோடு சில வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை கவனிப்போம். இந்த யோசேப்பை பற்றி நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. யோசேப்பு அவருடைய தகப்பனார் போய் தன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு வாப்பா, ஆடு மாடு எப்படி இருக்குது, ஆடுகள் எப்படி சோகமாக இருக்குதா, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்று இந்த 10 சகோதரர்களை பார்க்கும்படி 11ஆவது ஆளாகிய இந்த யோசேப்பை அனுப்புகிறார். அப்போ அவன் போகிறான்.
இவன் ஏற்கனவே சொப்பனம் கட்டி சொன்னதுனால இந்த சகோதரர் 10 பேருக்கு இவன் மேலே பொறாமை வேற, கோபம் வேற. இவங்க வரும்போது டேய் சொப்பனக்காரன் வர்றான், இவன் சொப்பனம் எப்படி பழிக்குதுன்னு பார்க்கலாம், அவனை பிடிச்சி அடித்து இந்த குழியில் போட்டுருந்துட்டான். அதே மாதிரி வந்தவனை போட்டிருந்த பலவர்ண அங்கேயும் எல்லாம் கிழிச்சு அவத்தை எடுத்துட்டு அவனை குழியில் போட்டுவிட்டான். அவன் குழியில் கிடக்கிறான், எல்லோரும் சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து ரூபனும் யூதாவும் அவனுக்காக பரிதவிக்கிறாங்க. இவன் கைக்கு தப்பு வைக்கணுமே, இந்த மற்ற 8 பேர் கைக்கு தப்பு வைக்கணுமேனு தப்பு வைக்கிறேன். அப்போ அந்த இஸ்மாவேலர் அங்கே இருந்து நறுமண பொருளை தூக்கிட்டு வியாபாரத்துக்காக எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க கையில் விற்று போடுவோம்னு சொல்லிட்டு இவனை விற்று போட மாட்டான், விற்றா கூட நமக்கு காசு கிடைக்கும், அவனை கொண்டதுனால என்ன ஆகும்னு சொல்லி அவனை விற்றுட்டான், குழியில் போட்டாங்க. இப்போ ஆளை அடிமையாகவே விற்று போட்டாங்க. இப்போ இவனை அடிமையாக கொண்டு போகப்படுறான் எகிப்துக்கு. அங்கே போத்திபார்னு ஒருவன் இவனை விலை கொடுத்து அடிமையாக வாங்குகிறான். யோசேப்பு அடிமையாகத்தான் போத்திபார் வீட்டுக்கு போனான். அவனோட கடவுள் இருக்கிறத பார்த்த உடனே அவன் செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. அவன் வரும்போது நம்ம வரதுக்கு முன்னால் நமக்கு கொட்டிருந்த சொத்து சோமெல்லாம் குறைவாதுன்னு பிறகு அவன் வந்த பிறகு நம்மளை கடவுளை நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. ஆகவே இதை பார்த்தவன் அவனை தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக ஏற்படுத்துகிறான். அவன் விசாரணைக்காரன் ஏற்படுத்த அங்கே ஒரு சோதனை. அவன் மனைவியால் அவன் செய்யாததை செஞ்சான்னு சொல்லி அவன் மனைவி அவனை புருஷங்கிட்ட காட்டி கொடுத்து இப்போ சிறைக்கு போயிட்டேன். சிறைக்கு அவன் போனாலும் கர்த்தர் சிறையிலே வந்துட்டார். இவன் வீட்டில் இருந்த மாதிரி கர்த்தர் சிறையிலையும் வந்து அவன் இருக்கிறான்னு அங்கேயும் கர்த்தர் வந்து கர்த்தர் அவன் யோசிப்போடு இருந்தார். அதனால சிறைச்சாலன் கண்களில் அவனுக்கு தய கிடச்சிது. அதனால் சிறைச்சாலையிலையும் என் வார்டன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சிறைச்சாலையில் எல்லோரும் விசாரிக்கிற வேலையை போட்டுட்டான். இவனே கைதி தான், ஆனாலும் இவனுக்கு அந்த அவனுடைய உண்மையை பார்த்து அவனோட கடவுள் இருக்கிறத அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தான். அந்த சிறையில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு பானபாத்திரம் கொடுத்தவனும் சுயம்பாகி அப்பங்களை தயாரிக்கிறவனும் அவருடைய தலைவர்கள் அங்கே 2 பேர் வந்தாங்க. அவங்க சொப்பனம் கண்டாங்க, அர்த்தம் தெரியாமல் இருந்தாங்க. கடைசியில் யோசிப்பு அர்த்தம் சொன்னான். சொல்லும்போது சொன்னான், நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க, நான் காரணம் இல்லாமல் இங்கே இப்படி இருக்கேன், என்னை பற்றி சொல்லி எப்படியாவது என்னை விடுவீங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு போய் எல்லாம் கேட்டு போய் நல்ல நிலைக்கு ஒருத்தன் போனான். பானபாத்திரக்காரன் முந்தின நிலைக்கு போனான். சுயம்பாகி தூக்கில் விழுந்து தூக்க வேண்டியதாச்சு. கடைசியில் அவனே 2 வருஷம் மறந்துட்டான். இவன் மறந்துட்டான், ஆனால் ஆண்டவர் அவனை நினச்சிட்டாரு. அதனால தான் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லபடி யோசேப்பை கூப்பிட்டு வந்தான். இப்போ இதிலெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் உங்களுக்கு, அது ஞாபகம் ஊட்டிகிட்டே வருவேன். இதெல்லாம் வந்து தேவனுடைய செயல். குழியில் விழுந்தது தேவனுடைய செயல், அடிமையாக விற்கப்பட்டது தேவனுடைய செயல். இவனுடைய வஸ்திரத்தை ஆட்டு ரத்தத்தில் துவைச்சு அவங்க அப்பங்கிட்ட அனுப்பிட்டு அவங்க அப்பன் மகன் செத்து போயிட்டான்னு நரமே இருக்கு, நான் பாதாளத்தில் போகிற அளவுக்கு அவன் ரொம்ப துக்கத்தில் போயிட்டான். இதுவும் தேவனுடைய செயல். போத்திவார் வீட்டுக்கு போனதும் தேவனுடைய செயல், சிறைச்சாலைக்கு போனதும் தேவனுடைய செயல், அவன் மறந்ததும் தேவனுடைய செயல். கடைசியில் அவனை நினைக்கிறதுக்கு தேவன் ஒரு காரியம் செஞ்சார். அது பார்வோனுக்கு சொப்பனம் காட்டி அந்த தேவ செயலை காட்டுறாரு. இப்போ அவன் வந்தான், யோசேப்பு பதில் சொன்னான், உன்னை போல ஞானம் விவேகம் உள்ளவன் யாருமே இல்லை, உனக்குள்ள தேவர்களின் ஆவி இருக்கிறது, ஆகவே நீயே இந்த வேலையை செய்யின்னு அவனை, நான் வந்து முதல் இருப்பேன், நீ 2வது இருந்தார், நான் வந்து அதிபதியாக இருப்பேன், நீ பிரதமராகன்னு அவனை பிரதமராகிட்டேன் நான் அந்த எகிப்து தேசத்துக்கு, அந்த மேன்மையான நிலைக்கு. இது என்ன? தேவனுடைய செயலின் முடிவு இவ்வளவு மேன்மையானது. இது எதுக்காக அப்படி செஞ்சார்? இவனுக்கு பெரிய அந்த மேலே நிலை வர்றதுக்காக இல்லை. காணாமல் போன இவன் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வருவதையும், அடுத்து தன்னுடைய தகப்பனாரை கூட்டி சேர்க்கிறதையும், அந்த பிரிந்து போன அந்த குடும்பங்கள் ஒன்று சேருகிறதையும் இந்த பகுதியில் பார்க்குறோம். மேன்மை அடைந்தான், சகோதரமார்கள் தானியம் கொள்ள வந்தார்கள். கடைசியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். பிறகு தன் தகப்பனாரை கூட்டிட்டு வரும்படி பார்வோன் சொல்ல, பார்வோனின் வார்த்தையின்படி அவன் தன்னுடைய பெற்றோரை எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான், எகிப்துக்கு கொண்டு வர்றான்.
எகிப்தில் வந்து நல்ல தேசமாகிய அந்த கோசுவன் தேசத்தில் அவர்கள் இருக்கிறார். அப்போ இழந்து போன, காணாமல் போன எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த எகிப்து தேசத்தில் கோசி நாட்டில் இருக்கும்படி அனுகிரகத்தை கண்டார். மேன்மை தேவனுடைய செயல் முதல் கஷ்டமாக இருக்கும், முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கும். யோபுக்கும் எல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது, முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. யோசேப்புக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் முடிவு நல்லா கவனிச்சிங்களா? தேவனுடைய செயலின் முடிவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு இதையே நீங்கள் கேட்டீங்க. இந்த நெகட்டிவாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாம் பாசிட்டிவாக சொன்னேன். இந்த நெகட்டிவ் பார்ட் ஒன்று இங்கே படிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவர் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இந்த கொஞ்சம் விளக்குற மாதிரி சொல்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து இதை படிப்போம். 14, 1, 2, 3, 4. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரனின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இந்த 4ஆம் வசனம் வேறு இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கிறது. இந்த 4ஆம் வசனத்தை படிச்சுட்டு அதையும் படிப்போம். ஏன்னா 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு மறுபடியும் இப்போ நம்ம ஒரிஜினலாக நம்ம படிக்கிற பைபிளில் அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க அவன் சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இப்ப தாயும் தகப்பனுக்கு தெரியாது, ஆனா சிம்சோனுக்கு தெரியும். எப்படி? 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கடைசி வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் உள்ள தானில் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இப்ப கர்த்தருடைய ஆவிதான் இவனை ஏவி கொண்டுட்டு போகுது. அப்ப திம்னாத்துக்கு கூட்டிட்டு போனது யாரு? திம்னாத்துல போய் ஒரு பெண்ணை பார்த்தா அதை கட்டணுங்கிற, அது பெலிஸ்தருக்கு மாற்றி அதெல்லாம் விருத்த சேதனம் நம்மளால கட்டக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் கட்டணுங்கிறான். என்னடா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இது தேவனால் ஒரு முகாந்திரம் உண்டாகுது. இது இந்த 4ஆம் வசனத்தை இப்போ ஒரு விளக்கம் படிக்கிறோம். அது படிப்பு கேட்குறவங்க கேளுங்க பார்க்கலாம். சிம்சோனின் பெற்றோர் கர்த்தர் இவ்வாறு நிகழ வேண்டும் என விரும்பியதை அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இப்படித்தான் நடக்கணும்னு விரும்பினதை அவங்க பெற்றோர் என்ன செய்யலையா? அறியல. கர்த்தர் பெலிஸ்தருக்கு எதிராக செயல்படும் வகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அந்த பெலிஸ்தருக்கு எதிராக செயல்படணும் கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த பெலிஸ்தர் இஸ்ரவேலரை கொடுமையாய் ஆண்டுட்டு இருக்காங்க, கொடுமையா ஆள்றாங்க. அதனால இவனுக்கு இந்த கொடுமை பண்ற இந்த பெலிஸ்தருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த சிம்சோனை போய் திம்னாத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்படி கர்த்தரே அவனுடைய ஆவியில ஏவி விட்டு இப்ப கட்ட போறான். அது அவங்க அப்பா சொல்லும்போது கேட்கல, ஆனாலும் அது தேவனுடைய செயல். அதுல 4ஆம் வசனத்தை நல்லா கொஞ்சம் கர்த்தர் கவனிப்போம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று, இது கர்த்தருடைய செயல். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் உண்டாகிறதுக்கு இது கடவுளுடைய செயல் அப்படின்னு பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியும். அதனால தான் அந்த திருமணத்தை அவன் என்ன செய்யறேன்னு போனான். இது தேவனுடைய நடத்துது, உண்மைதான். அது நடத்தப்பட்டது உண்மைதான். இப்போ ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு பரிசுத்தாவினால வனாந்தரத்துக்கு போனாராம். அங்கே சாத்தான் வந்தான். அவங்க
40 நாளில் நடந்த சம்பவத்தை அங்கே உபவாச நாட்கள் நடந்ததை படிக்கிறோம். மத்திய 4 அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல, அதை சொல்கிறேன். அது சாத்தா 3 சோதனை கொடுத்து அந்த 3 சோதனையும் ஆண்டவர் ஜெயிக்கிறார். இப்போ இங்கே என்னென்னா, சிம்சோனும் தேவன் ஆவி தான் போயிருக்கிறான். ஆனால் திம்னாத்துக்கு போனவன் பெண்ணை பார்க்க தான் கட்டணும்னா அப்புறம் அதுக்கு அந்த பெண்ணை கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணிட்டு வரும்போது அங்கே சில சம்பவங்கள் நடந்து போச்சு. அவன் வீட்டுக்கு வந்தவங்க பிறகு அவன் இந்த பரிசமும் கொடுத்து வாங்கினவன் அந்த பெண்ணை அவங்க அப்பா இன்னொரு சிநேகிதனாக இருந்த சிம்சோனுக்கு சிநேகிதன் இருந்தவனு கட்டி கொடுத்துட்டான். அவன் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போகிறான், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போனால் சம்பவமே தலைகளாக நடந்தது. அதனால் அவனுக்கு கோபம் வந்தது. 300 நரியை பிடிச்சான். வெள்ளாமையில், பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் அந்த நரிக்கு உள்ளே அனுப்பிச்சி விட்டான். 150 ஜோடி நரிகள் போய் கோதுமை வயலை வீணாக்கி விட்டு. இது யாரா அப்படி செஞ்சதுன்னு கேட்டால், அந்த திம்னாத்து அவருடைய மருமகன் சிம்சோன் அப்படி செஞ்சான். அப்படியா, எல்லோரும் சேர்ந்து ஏண்டா நீ அப்படி செஞ்சேன்னு அவங்க மாமனார் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தீவில் போட்டு கொண்டு போட்டாங்க. இதை கேட்டோன்னே அவனுக்கு கோபம் மறுபடியும் பெலிஸ்தியரை சண்டை போடுறான். சண்டை போட்டு நிறைய பேரை கொள்றான். ஒரு பச்சை கழுது தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். இதை 15ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்துல 17, 18 நம்ம படிக்கிறோம். 15. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். இப்போ இங்கே கவனிங்க, இதெல்லாம் சம்பவங்கள் என்னன்னா, இவன் எல்லாம் செஞ்சுட்டான். இப்போ இந்த தாகத்தில் தண்ணியில் சாக போகிறான், தண்ணி இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ரட்சிப்பையே நீங்கள் தான் செஞ்சீங்க, நான் இப்போ இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில் சாவாயா, எனக்கு இறக்கம் பாராட்டி எனக்கு தண்ணி கொடுங்கய்யா. அப்போ ஆண்டவர் இங்கே பிழைப்பை உண்டாக்குற தண்ணீர் குடிச்சு உயிர் பிழைக்கிறான். அவன் 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று அந்த வசனம் சொல்லி முடிக்கிறது. இதுவரைக்கும் இந்த சிம்சோன் செய்தது சரியான காரியம். அவன் தேவனுடைய செயலை செஞ்சான்னு ஒத்துக்கலாம். ஆனால் இனி வர்ற பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சம்பவத்தில் பார்க்குறோம். 16ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, இப்போ இதுவரைக்கும் கட்டண மனைவியே இவன் கட்டணும்னு சொன்ன மனைவி இவனுக்கு இல்லை. இப்போ இவன் எந்த வழியில் போகிறான் பாருங்க, தவறான பாதைக்கு போகிறான் என்பதை கவனிக்கிறான். இவன் தவறான பாதைக்கு போனான். 6ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, அதுக்கு முந்தின படி 5, அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். இப்போ காசா பட்டணத்து வேசி கிட்ட போனவன் அடுத்தது அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனை பிடிக்க வரும்போது அவன் அந்த இரும்பு கேட்டை தூக்கிட்டு போய் மலை ஏறி போயிட்டான். அது போனானே அப்படியே தப்பிச்சானா? கிடையாது. மறுபடியும் சோரா காற்றங்கரையிலே தெளிலான்னு ஒருத்தி இருந்தான், அவகிட்ட போறான். 2வது இங்கே தான் பெலிஸ்தீன் 5 அதிபதிகளும் அவனுக்கு காசு கொடுத்து இவன் எதனால இந்த பலம் உண்டாகுது, இவனை எப்படி பிடிக்கலாம், எப்படி கட்டலாம்னு சொல்லி காரியம் செய்கிறான். இப்போ இவன் தான் கடைசியில் இவனுடைய வாழ்க்கையை இந்த தெளிலார் மடியில் கொடுத்து தலையெல்லாம் சிரைக்கப்பட்டு கடவுள் கூட தான் இருக்கிறான்னு நினச்சி எலும்புனா ஒன்றுமே செய்ய முடியல. முடிவில் அவனை இப்போ பாருங்க 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனமும் படிப்போம். என் ஜீவன் பெருசரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் செத்து போனாங்க அந்த
எதுக்குன்னா இவனுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக, வேடிக்கை காட்டுறதுக்காக அவனை கொண்டு வந்து அவனை அந்த இடத்துல வச்சு விளையாட்டு காட்டினாங்க. அந்த இடத்துல அந்த 2 தூணையும் பிடிச்சி அசைச்சு சொல்கிறான். இப்போ இந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது இந்த இன்னொரு வசனத்தை கம்பேர் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 15ஆம் அதிகாரம். அவன் மிகவும் தாகமடைந்து, இப்போ ஒரு பச்சை கழுதத்தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டுட்டான். இப்போ தாகம் வந்துருச்சு. தாகம் வந்த உடனே கடவுள்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இது என்னால நடக்கலையா, உங்களால தான் நடந்தது. நான் இந்த ரட்சிப்பை செஞ்சுட்டேன். இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ? இப்போ அப்ப கேள்வி என்னன்னா, விருத்த சேதனம் இல்லாதவன் கையில விழுந்து அவன் என்னை வெட்டலாமா, அவன் என்னை கொல்லலாமா, நான் என்னை தப்புவிக்கணும் ஐயான்னு கேட்கிறேன். கர்த்தரவனை தப்பு வச்சார். அன்னைக்கு அநேக சமயங்கள் நம்ம கூட ஆண்டோட்டு கேட்குறோம். இறக்கம் கேட்கும்போது இறக்கம் காட்டுறாரு. ஆனால் அந்த தீமையின் வழியை நம்ம விடாமல் போகிறோம் பாருங்களா. காசா பட்டணத்தை வேசி வீட்டுக்கு போனான், சோரா காற்றங்கரையில் இருக்கிற தெளிலார் வீட்டுக்கு போனான். அப்போ அவனுடைய பாதை தவறிச்சு. இப்போ அவனுக்கு இருந்த பலனெல்லாம் போயிடுச்சு. இப்போ அங்கே சொல்கிறான் 30ஆம் வசனத்தில், இந்த ஒரு விஷயம் என்ன நினச்சிக்குங்க ஐயா, ஒரே இந்த 2 கண்ணையும் கெடுத்தவனுக்கு ஒரே தீர்வை உண்டாகும்படி என்னோடு சேர்ந்து இவங்களும் சாகட்டும். எப்படி கேட்டான்? நான் சாகாமல் பிழைக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் எல்லாம் உன் கையில் நான் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாதுண்ணா. இப்போ சொல்கிறேன், நான் விருத்த சேதனோடு சேர்ந்தே என்ன செய்கிறேன். பார்த்தீங்களா முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் அவன் நடந்ததில் தேவனுடைய செயலாற்றிட்டு வந்தான். தேவனுடைய செயல் அது நடந்துட்டு வந்துச்சு. இப்போ தேவனுடைய செயலுக்கு பதிலாக இப்போ இவனுடைய சிந்தையும் இவனுடைய எண்ணம் மனுஷனுடைய செயல். இதுக்கு முன்னே நான் இப்படி சொல்கிறேன், மனுஷனுடைய செயல் என்று சொல்கிறதை காட்டிலும் இந்த பிசாசு சிம்சோனுக்குள்ளே புகுந்து அவனை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு இருக்கிற பலனெல்லாம் இழக்க வச்சிருச்சு. பரிசுத்தாவின் பலன், ஆவியின் பலன், வசனத்தின் பலன் இன்னைக்கு எல்லாரும் விட்டு இழந்து போச்சு. ஏன்னா நம்முடைய செயலை பிசாசு நம்மளை வச்சு அவன் செயலாட்டுறான். ஆனால் தேவன் தான் செய்யணும்னு விரும்பினார். ஆரம்பிச்சது தேவன் தான் செஞ்சார். அவன் நடுவிலே பாதை தவறி போனான். இப்போ தேவன் செய்யலை. தேவன் கொண்டு போய் அவனை வயசு வீட்டுக்கு போக சொல்ல, தேவன் தெளிலார் வீட்டுக்கு போக சொல்ல. அவனா போனா இல்லை. தீமை செய்கிற யாரு? பிசாசு. அப்போ இவனை கூட்டிகிட்டு போனது யாரு? பிசாசு. அப்போ பிசாசு அவனை தவறான பாதைக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு, கூட்டிகிட்டு போய் இழந்து விருத்த சேதனம் இல்லாதவனோட சேர்ந்து இவனும் என்ன செஞ்சிட்டான், மறிச்சு போனான். ஆனால் அன்னைக்கு 5,000 பேரை கொண்டும் போது அவன் என்ன சொல்கிறான், விருத்த சேதனம் உள்ளவங்க கையில் நான் ஜாகக்கூடாது, என்னை காப்பாத்தினாரு. இன்னைக்கு எப்படி போனான்? ஏன் எப்படி போனான்? தேவன் செயலைப்படுத்திட்டு இருக்கிற தேவனுடைய செயல் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க, தேவன் செய்யற காரியங்களுக்கு நாம் ஒத்து போயிட்டே இருந்தா யோசேப்பின் வாழ்க்கையிலையும் யோபுவின் வாழ்க்கையிலும் அந்த செய்கையின் முடிவு ஆசீர்வாதமாக மாறும். அதை விட்டுட்டு தேவனுடைய செயல் நம்ம விட்டு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் திடீர்னு குறுக்க போந்து பிசாசுடைய சிந்தையில் பிசாசு சொல்கிறபடி நம்ம செய்யும்போது நாம் அதை இழந்து போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகம் விட்டுவிட்டு முடிவுக்கு வருகிறேன். முடிவான காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பது அழிக்கிறதுக்கல்ல, மேன்மை அடைகிறதுக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் நடக்குது. ஆனாலும் அதில் பொறுமையாக இருந்த யோபு முடிவிலே இரட்டிப்பான நன்மையை பெற்றார். எனக்கு ஏன் எங்கள் அண்ணமார்கள் இப்படியெல்லாம் செய்கிறாங்க? அந்த யோசேப்புக்கு நேர்ந்ததெல்லாம் அவன் அதை சகித்தான், ஏற்றுக்கொண்டான். கடவுளை நடத்துகிற வழியில் போயிட்டே இருந்தான் பாருங்க. எங்கேயாவது அவன் குறுக்க பாஞ்சானா கிடையாது. அதனால தான் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். நானும் நீங்களும் மேன்மை அடைபடிக்கை. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது, தேவன் நம்மளை கொண்டு செயல்படுத்துகிற காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம்னா, தேவன் செய்யறதுக்கு நம்ம ஒத்துழைச்சிட்டு போனோம்னா, தேவன் செய்யறதுக்கு நம்ம எசைஞ்சுக்கிட்டு போனோம்னா, தேவன் செய்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுத்திட்டு போனோம்னா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதில் போய்
திடீர்னு நம்ம புத்தி இல்லை, நம்ம புத்தி கிடையாது. நமக்கு புத்தியே தேவன் தான். தேவன் தந்த புத்தியை விட்டுட்டு இந்த பிசாசு புத்திக்கு நம்ம இடம் கொடுத்து, பிசாசின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்து, பிசாசு சொல்கிறபடி நம்ம செஞ்சோம்னா தேவனுடைய செயல் நமக்கு மட்டுப்பட்டு போகுது. பிசாசு செயல் செஞ்சு அவனோட கூட நம்மளை நினச்சிக்கிட்டு போயிடுறான், வீணாக நஷ்டப்படுத்தி விடுறான். அந்த வீணான நஷ்டத்துக்கு நாம் போகக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய செயலை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய செயல் என்ன நடக்குது? தேவனுடைய செயல் எது நடந்தாலும் தேவன் நன்மைக்கு தான் செய்கிறார், எனக்காக செய்கிறார். பொறுத்திருக்கிறேன், சகிச்சிருக்கிறேன், ஏற்றுக்கிறேன். அப்படி நீங்கள் இருக்க இருக்க தேவனே உங்களுக்காய் கிரியை செய்வார், மேன்மையும் நன்மையும் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. ஆமென்.